காஞ்சிகேத்தன் பேசுகிறேன். ஹாப்பி வெட்னஸ்டே, புதன்கிழமை. அதான் அப்படி சொன்னேன். ஓகேவா? என்னம்மா இன்னைக்கு? ஹலோ, வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி வெட்னஸ்டே. சிவபெருமானோட பிளஸ்ஸிங்ஸும் நமக்கு நம்மளுடைய குலதெய்வத்தை அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸும் கேட்டுக்கிட்டு இன்னைக்கு நாள் இனிமையான நாள் அமையறதுக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வேலைக்காக ட்ரை பண்ற அத்தனை பேருக்கும் நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணுங்க. எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணுங்க. அந்த ஆரோக்கியத்துக்காக எங்களுக்காக நீங்களும் உங்களுக்காக நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கலாமா? என்னுடைய இது திருமணம் வரன் தேட அனைவருக்கும் நல்லா ஸ்வீட்டாக வரன் அமையட்டும். ஓகேவா? ஸ்வீட் நம்ம இன்னைக்கு வந்து வழக்கம் போல சாஃப்ட் மல்லிப்பூ இட்லிங்க. ஓகே ஓகே, வழக்கம் போல இட்லி காமிச்சாலே சொல்லுவாங்க. சாஃப்ட் மல்லிப்பூ இட்லி செய்துட்டு அதுக்கு சைட் டிஷ் பாருங்க, சிறுகீரையை. அப்படியா? சிறுகீரையா? நான் எப்போ திட்டேன்னு பார்த்தேன். சிறுகீரை கடைஞ்சி வச்சிருக்கேங்க. ஓகே ஓகே ஓகே. ஆமா ஓகே. அது வந்து இன்னைக்கு வாழைப்பூ வடைங்க. நேற்று வாழைப்பூ வாங்கிட்டு வந்தேன். நல்ல மல்லிப்பூ இட்லி, வாழைப்பூ வடை, சிறுகீரை கடையல் ஆச்சுங்களா. வள்ளிக்கிழங்கு வேக வச்சிருக்கேன். அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவேன் இல்லையா. பாருங்க எங்க அந்த துணி பெரிய சூடா இருக்கு. இருங்க எங்க வரேன். ஓப்பனிங். ஆமா, இது பாருங்க, இதுதாங்க வேக வைக்கணும். தண்ணி இல்லாம, தண்ணி கீழங்க கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. மஞ்சத்தூள் போடுறவங்க போடுறாங்கன்னா அதெல்லாம் போடல. போட்டு தட்டு மேலே வச்சுட்டேன்னா. ஆமாங்க, நல்லா கழுவிட்டு வேக வச்சு எடுத்துருங்க. ஓகேங்களா? இதுதான் மெனு. இன்னைக்கு ஜாலியாக இருப்போம். அப்புறம் சின்னதாக ஒன்று சொல்லிக்கிறேன். உத்தரப்பிரதேசம் ஏதோ ஒரு வெளியூரில் தான் ஒரு சின்ன பையன் என்ன பண்ணிக்கிறான், ஒரு 8-9 வயசு இருக்கும். அவன் டெய்லி அவன் அந்த மாமோஸா, என்னம்மா அது, மாமோஸ்னு ஒன்று விற்பாங்க. பூர்ண வச்ச சமோசா மாதிரி ஒன்று வச்சுருந்தான். அதில் எண்ணெயை வைப்பாங்க, வெஜிடேரியன் வைப்பாங்க. அது இப்போ தான் நம்ம ஊரில் ஃபேமஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுச்சு. அந்த பையன் அதுமாதிரி லைக் பண்ணிட்டான் போகுது. பைசா எடுத்துன்னு போகிறான், கடைக்கு வாங்குறான், சாப்பிட்றான். ஒவ்வொரு டைமில் இவன்கிட்ட பைசா இல்லை நேரத்தில் இவன் போய் கேட்டிருக்கான், வழக்கம் வாங்குகிற கடை தானே. அவர் அதெல்லாம் முடியாதுன்ட்டார். உடனே வீட்டுக்கு வந்து பீரோ தன்னா உள்ளேருந்து ஒரு நகை ஒன்று எடுத்துன்னு போயிட்டான். இதே மாதிரி நகையை கொடுத்தவொடனே அவனே ஆச்சரியமாச்சு. என்னன்னா என் வீட்டில் கேட்க மாட்டாங்க, நீ கொடுன்னா. கடைக்காரன் இதை பார்த்துட்டு ஒரு வாரம் அந்த நகைக்கான இதை கொடுத்துட்டு சரியா போச்சு, வேறு என்ன எடுத்தான்னா மறுபடியும் மறுபடியும் இது மாதிரி 85 சவரன் எடுத்து கொடுத்துட்டான். எவ்வளோ ஆச்சரியமாக இது பண்ணுங்க. அப்புறம் தான் அவங்க வீட்டில் ஏதோ விஷயமாக தேட போய், என்னடா இவ்வளோ சவரனுக்கு நகை பெட்டி இருக்குது, நகை காணுன்னு பார்த்தா எல்லாரும் மேலே யார் மேலே குழந்தை மேலே டவுட் வருமா அப்படின்னு பார்த்தா இந்த பையன் மேலே. அப்புறம் கேட்டால் இவன் கடைக்காரனை காமிச்சான். கடைக்காரனை போட்டு வாங்கிட்டாங்க. அதாவது நம்ம பசங்களே கொஞ்சம் உஷாராக வாட்ச் பண்ணணும், நம்மளும் கொஞ்சம் உஷாராக இருந்தணும். அதான் ஓகேங்களா? இதை கொஞ்சம் ஜாலியாக எடுத்துப்போம், சீரியஸாக எடுத்துப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர்